கடலமா லட்டு சாப்பிட்ருப்பீங்க, பொட்டுக்கடலை லட்டு சாப்பிட்லாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். பொட்டுக்கடலை லட்டு பண்ணேன் நான் இங்கே. 2 கிளாஸ் பொட்டுக்கடலை, 1 1/2 கிளாஸ் சர்க்கரை, 3 கேஷ்யூ, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வைக்கலாம். பேன் லைட்டாக சூடானதும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை லைட்டாக சூடானா போதும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது கூடயே கேஷ்யூவும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே லைட்டாக சூடாகணும். பொட்டுக்கடலை தொட்டு பார்த்தாலே தெரியும் சூடாக இருக்கா இல்லை கொஞ்சம் கூட ஆகணுமா சொல்லிட்டு. இப்போ சூடாகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணி பொட்டுக்கடலை சூடாக ஆறுனப்புறம் மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பொடிச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து சலிச்சுக்கணும். நான் இந்த மெத்தடில் தான் மாவெல்லாம் சலிப்பேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெளியில் அங்கேயும் போகாது மாவு. எது பிளேட்டு வச்சுருக்கோமோ அதே பிளேட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது ஸ்ப்ரெட் ஆகாது சொன்னேன். இப்போ சர்க்கரை பொடிச்சிக்கலாம். அது கூடவே ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்மெல்லு கொஞ்சம் நிறைய வேணும்னா 2 ஏலக்காய் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் பொடிச்சாச்சு, பொட்டுக்கடலை பொடிச்சாச்சு. இப்போ 1 கிளாஸ் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். 3/4 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். லட்டுக்கு தேவையான நெய் சூடாக்கலாம். நெய் ஒன்று லைட்டாக சூடானதும் 15 கேஷ்யூ எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்று நல்ல ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது நெய் ஹாஃப் இதில் விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவுலேயும் சர்க்கரையிலையும் மிக்ஸ் பண்ணி வச்சதில் இது கேஷ்யூவோடையே போடுங்க. இது ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு லட்டு பிடிச்சப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். செகண்ட் பார்ட்டு நீங்கள் பிடிச்சிக்கலாம், நான் காமிக்கல வீடியோவில். இப்போ லட்டு பிடிக்கலாம். ரொம்ப நெய்யும் விட்டுடாதீங்க, ஒட்டிடும். டைட்டாக பிடிங்க, அப்படின்னா உடஞ்சி போகாது. இந்த லட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்புவாங்க. இது செஞ்சு வச்சா அப்போவே காலி ஆகிடும். அவ்வளோதாங்க. பாக்கியுள்ள மாவையும் லட்டு பிடிச்சி ஒரு ஸ்டோரிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும், வெரி டேஸ்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.